மந்தரையினுடைய சூழ்ச்சி படலம். இந்த படலத்துல அழகான இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மந்தரையானவள் கைகேயை பார்த்து கைகேயி இடத்திலே தன்னுடைய கொடுமன கூனியானவள் அங்க போய் தன்னுடைய ஆலோசனைகள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸ்டார்ட் பண்ணி தன்னுடைய வரிசையை காட்டுற மாதிரி ஆரம்பிக்கிறான். ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரா. ஏதாவது பால் போட்டு பார்த்தா அங்க வேலை நடக்குமான்னு பாக்குறா. ஏன்னா அவளுடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா கைகேயினுடைய மனத்தை மாற்றி கைகேயி பரதனை நாடாளுவதற்கு என்ன முடியுமோ அதை செய்து விட்டால் தனக்கும் அங்கே இருப்பதற்கு வழி கிடைக்கும். தானும் சாதாரணமா இருக்கலாம், கைகேயும் அங்க கோலோச்சு கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுடைய மனசுல ரொம்ப வேகமா இருப்பதனால எப்படி சொல்லலாம் என்பதை அவள் யோசித்து ஒவ்வொன்னா பேசுறா. ஏன்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல பேசிட்டு வர. முதல்ல என்ன போட்டா, உனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கு, கஷ்டம் இருக்கும்போது இப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கேன்னு ஆரம்பிச்சா. அவன் என்ன சொல்லிட்டா, ஒரே வார்த்தை, ராமன் இருக்கும்போது எனக்கு என்ன கஷ்டம்னுட்டா. இப்ப விஷயமே மாறி போச்சு. இவளுக்கு ராமனை எதிர்த்துதான் இவ பேச வந்தவ, கடையை போடணும்னு நினைச்சவ ராமன் பிராண்டே காட்டி விட்டா. அவ கைகேயி ராமனையே பிராண்டா காட்டின உடனே இவளுக்கு ஒன்றும் புரியல, இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆகவே வந்த விஷயத்த சொல்லணும் இல்லையா. ராமனுக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்றதுக்கு என்ன சொல்றா அப்படின்னா, எந்த வகையா அதை லிங்க் பண்ணி சொல்றா பாருங்கோ. ராமனுக்கு என்ன, அவன் வில்லுனால எனக்கு அவனுடைய வில்லு இருக்கும்போது எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னா இல்லையா. கைகேயி என்ன சொல்றா, என்னுடைய பசங்கள் எல்லாம் வில்லு எல்லாம் வச்சுட்டு இருக்கா, அவங்க எல்லாம் கையில அஸ்திர சஸ்திரங்கள் வச்சிருக்கிறதுனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் பொழுது ராமனை கிண்டல் அடிப்பது போல் அவனை ஒன்றுமில்லைன்னு சொல்றது மாதிரியான வார்த்தையை போடுறா. என்ன சொல்றா, ஆடவர் நகைவுற ஆண்மை மாசுர தாடகை என்னும் பெயர் தையலால் பட கோடிய வரி சிலை ராமன் கோமுடி சூடுவன் நாளை வாழ்விது என சொல்லினாள். அப்பதான் சொல்றா, என்னன்னு சொல்ற, கையில ஒரு வில்ல வச்சுட்டு இருக்கான் இல்லையா, அந்த வில்லுல சண்டை போட்டான். யாரு, நீ சொல்லக்கூடிய ராமன். அவன் போட்ட சண்டை என்னது, போயும் பொம்பளை கிட்ட போய் சண்டையை போட்டான். யாரு, தாடகை என்கின்ற தையலாள் பட, தாடகை என பெயர் தையலாள் பட, அந்த பெண்ணாக இருக்கக்கூடியவளோடு முதல்ல போய் சண்டை போட்டான். அவன் சண்டை போட்டது எப்படி இருக்கான், அதனால என்ன ஆச்சா, ஆடவர் நகையுற, பெரியவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. என்னன்னு சிரிக்கிறாங்க, இவன் பெரிய வீரனா, என்னடா சொல்றீங்க, போயும் பொம்பளை கிட்ட வீரத்தை காட்டியிருக்கான். ஆண்மை மாசுபட, என்னமா அவன் பெரியவன் சொல்லி தலையெல்லாம் வச்சு தூக்கிட்டு இருக்கிய, அவனுக்கு ஆண்மை இருக்கா, அவனுடைய வீரத்தை என்ன பெரிய வீரம்னு நீ பேசுற. ஏன்னா போயும் பெண்ணிடத்திலே சண்டை போட்டு பெண்ணை கொன்றவன். அதை எப்படி வச்சிருக்கானா, அவன் அந்த வளைஞ்ச வில்ல வச்சுன்னு சண்டை போட்டுருக்கான். வில்லுனாலே வளைஞ்சுதானே இருக்கணும். அழகாக சொல்லுவார் புலவர் கீரன், வில்லுனாலே வளைஞ்சுதானே இருக்கணும், வளையாம இருந்தா வில்ல இல்ல. ஆனா அவளுக்கு அப்படி தோணுது. எப்படின்னா என்னன்னா, அந்த என்ன சொல்றது, அந்த வில்லை கூட இழிவுபடுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம் தாடகைக்கு வருகிறது, நம்முடைய கூனிக்கு வருகிறது மனசு. இப்ப என்ன சொல்றா, தாடகையே இவன் சண்டை போட்டது அந்த வளைஞ்ச வில்ல வச்சுன்னு சண்டை போட்டிருக்கான். கோடிய வரி சிலை ராமன் கோமுடி. நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்னா, அவனுக்கு போய் அந்த ராமனுக்கு நாளைக்கு சூடுவான், கோமுடி சூடுவான். நாளை அவனுக்கு போய் முடிச்சுட போறாங்க. நாளைக்கு என்ன வாழ்க்கை பத்தியோ, வாழ்வு பத்தியா, எவனுக்கெல்லாம் வாழ்க்கை பார் அப்படிங்கிற மாதிரி பேசுறான். இவளுக்கு தெரியல என்ன காரணம்னா, கைகேயி போல் ராமன் மீது ஆசையும் பாசமும் கொண்டவள் யாருமே இல்லை. அப்படி அவ்வளவு சந்தோஷப்படுகின்றவள் கைகேயி. ஏற்கனவே ராமனை பற்றி பேசின உடனேயே அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அதனால்தான் சொன்னா, மாற்றம் இது உரை செய்ய மங்கையும் உள்ளமும் ஆற்றல்சால் கோசலையும் அறிவும் ஒத்தவாள் வேற்றுமை உற்றிலல் வீரன் தாதை புக்கு ஏற்று அவள் இருதயத்து இருக்கவே குழாம்
அப்படி அவ சொன்ன உடனே ஒரே சந்தோஷம் அவளுக்கு. சந்தோஷத்துல அவ என்ன பண்ணா, அடுத்த பாட்டுல சொல்றார் பாருங்க, ஆய பேர் அன்பு என அளக்க ஆர்த்து எழ தேவு இலா முகமதி விளங்கி தேசுர தூயவள் உவகை போய் மிக்க சுடர்க்கெல்லாம் நாயகம் அணையது ஒரு மாலை நல்கினாள். போட்டுருந்த ஒரு மாலையை எடுத்து கைகேயி சந்தோஷத்துல கொடுத்துருக்கான். என்ன சந்தோஷமான விஷயத்த சொல்லிவிட்ட, என்ன ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொன்னியா, டா அப்படின்னு ஒரு ரத்தன மாலை எடுக்கிறான். அந்த மந்திரிக்கு பரிசா கொடுக்க. பேர்பட்ட மகிழ்ச்சியை நீ கொடுத்துருக்க பத்தியா, இப்பேற்பட்ட மகிழ்ச்சியை நீ கொடுத்துருக்க. எனக்கு பெரிய அன்பு, அன்பு கடல்ல அப்படியே நீந்தக்கூடியவளாக, சந்தோஷம் அப்படியே மேலே எழும்பக்கூடியவளாக, ஒரு கலங்கம் இல்லாத முகத்தை கொண்டவளாக. நல்லா பாருங்க, கைகேயினுடைய முகம் எப்படி, தேவு இலா முகமதி விளங்கிய தேசுர. அவ முகம் கொஞ்சம் கூட வாடல, சந்தோஷத்துல குதிக்கிறா, பிரகாசிக்குது. இப்படி இருக்கக்கூடிய கைகை என்ன பண்றா, அப்படியே சந்தோஷத்துல அவள் கழுத்துல போட்டிருந்த அந்த ரத்தன மாலையை எடுத்து அப்படி கொடுக்கிறா மந்திரிக்கு. இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க, வச்சுக்கோன்னு. இப்ப இதை கேட்கத்தான் அவ வந்தாளா? கூனியினுடைய விஷயமே வேற, இவ கையில மாலையை கொடுத்தா அவ என்ன பண்ண போறாங்கிறத பாருங்க. மந்திரி கிட்ட மாலையை கொடுத்த உடனே தெளித்தனள், உறப்பினள், சிறு கண் தீ உக விழித்தனள், வைத்தனள், வெய்து உயிர்த்தனள், அழித்தனள், ஆழ்த்தனள், அப்பொன் மாலையால் குழித்தனள் நிலத்தை அக்கொடிய கூனியே. என்னெல்லாம் செஞ்சிருக்கா பாருங்க. அவ அப்படி கொடுத்த உடனே ஓ சத்தம் போறான், அப்படிங்கிறான். சத்தம் என்ன போய் என்கிட்ட இதை கொடுக்குறிய, சத்தம் போடுறா. சீ, அறிவு இருக்கா அவனுக்கு, புத்தி இருக்கா அவனுக்கு, அதற்றா. கண்ணெல்லாம் அப்படியே செவக்குது அவளுக்கு. சிறு கண் தீ உக விழித்தனள், வைத்தனள், அப்படியே திட்டுறா. வைதல் அப்படின்னா திட்டுறதுன்னு பேர். ஆமா, நல்லா திட்டுறா, கண்ணாபிதான் திட்டுறா. அப்படியே மூச்சு அப்படியே வெப்ப காத்தா வருதான், மூச்சு அப்படியே வெப்ப காத்தா. வெய்ந்து உயிர்த்தனள், அழித்தனள், தான் நஞ்சில போட்டுக்கிட்டு வச்சுதான் எல்லாத்தையும் அழிச்சுக்கிறான். யோ 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 யோன் தலையில அடிச்சுக்கிறா. அந்த மாலைய கையில வாங்கினவ தூக்கி பூமியில அடிச்சாலாம். இந்த பூமியில அடிச்சதுல பூமியிலே பள்ளம் விழுந்ததான், அதனால்தான் குழித்தனல் நிலத்தை. இந்த குழியாய் போச்சு, அந்த அளவுக்கு அடிச்சிருக்கா கோபத்துல. ரத்ன மாலையை தூக்கி அடிக்கிறா கீழே, நிலத்துல அடிச்சதுல அரண்மனையிலே ஓட்டை விழுந்துச்சு. அந்த அளவுக்கு ஆத்திரத்துல கீழே அடிக்கிறா அந்த கொடிய மனதை கொண்ட கூனி. நல்லா யோசிச்சு பாருங்க, கைகேயி சந்தோஷத்துல கொடுக்கக்கூடிய மாலை, மந்திர என்ன பண்றா, தூக்கி அடிக்கிறா. எப்படி இருந்திருக்கும் கைகேயிக்கு? வேதனை கூனி பின் வெகுண்டு நோக்கியே பேதை நீ பித்தி. பேச ஆரம்பிச்சிட்டா. என்ன சொல்ற, பைத்தியம் நீ, பிறந்த சேயோடும் நீ துயர்படுக, போ கஷ்டப்படு, அதான் உன் தலையில எழுதியிருக்கு, போ. நான் நெடிது உன் மாற்றவள் தாதியர்க்கு ஆட்செய்ய தருகிலேன் என்றாள். என்னதான் சொன்னாலும் சரி, நாளைக்கு கோசலை அங்க உட்கார்ந்தா அவளுக்கு நான் பணிப்பெண்ணா இருக்க மாட்டேன். சரியா? ஏன்னா உனக்கு மட்டும்தான் செஞ்ச, மற்றவங்களுக்கு நான் செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ வந்துடுவாங்கிறது திரும்பவும் சொல்ல வரா. இது கிட்டத்தட்ட அவ யூஸ் பண்றது வார்த்தை என்ன, சக்காலத்து இந்த பொசசிவ்னஸ் அடிக்க ஆரம்பிக்கிறான். என்ன பொசசிவ்னஸ்? நாளைக்கு ராமன் பட்டாபிஷேகம் செய்து கொண்டால் கோசலைக்கு பவர் வந்துடும். கோசலைக்கு பவர் வந்துடுச்சுன்னா உனக்கு ஒன்னும் பெருசா இருக்க போடும். இத திரும்ப 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 அவளிடத்திலே அவள் அந்த வார்த்தையே சொல்லிக்கிட்டே இருப்பாள். இப்ப எப்பவுமே எப்படி தெரியுமா, ஒரே ஒரு சமாச்சாரத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, கரையாத மனசும் கரையுங்கிற மாதிரி தான். சரியா?
இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் கொள்கையில மார்க்கெட்டிங்ல ஒரு டெக்னிக் ஒன்று வச்சிருக்கோம். என்ன டெக்னிக் அப்படின்னா, ஒரு 300 கஸ்டமர்ஸ்னோட லிஸ்ட் எடுப்பானுங்க. லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு தொடர்ந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட், ஆஃபரு, ப்ரொமோஷனு, மார்க்கெட்டிங்கு, கோடு ஏதாவது ஒன்று அனுப்பிக்கிட்டே இருப்பான். சரியா? நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி ஏதாவது ஒன்று வரும். இப்போ மெயில் பாக்ஸ் போய் திறந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபிளையராவது போட்டிருப்பான், எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான். நமக்கும் பிடிக்காது, எரிச்சலா இருக்கும். ஆனா எதுக்காக செய்யறானுங்கன்னா, அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல கன்வர்ஷன் ரேட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 15% வருது. கன்வர்ஷன் ரேட்னா என்ன? ஏதோ ஒரு தருணத்திலே அந்த பேம்ப்ளெட்டை படிக்க ஆரம்பிப்பான், அது உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், உடனே சேர்ந்துருவான். நான் சொல்ற புரியுதுங்களா உங்களுக்கு? திரும்ப 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 அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதே போலத்தான் அதே ஸ்ட்ராட்டஜியை தான் மந்தரை இங்க செய்கிறாள். என்ன சொல்றா? கௌசல வந்துருவா, கௌசல வந்துருவா, கௌசல வந்துருவா, கௌசல வந்துருவா, நீ ஒண்ணும் இல்லாம போயிட போற, உனக்கு ஒண்ணும் இல்லாம இருக்க போகுது, ராஜ்யத்துல உனக்கு ஒண்ணும் இல்லை, இதத்தான் அடிச்சுக்கிட்டே இருப்பா. காரணம் என்ன? எங்கேயாவது ஒரு இடத்துல பெண்ட் ஆயிடுவா. ஏன்னா அது ஒரு இந்த பொசசிவ்னஸ்ல பெண்களுடைய மனதிலே ஒரு சின்ன பலகீனத்தை அடிச்சிட்டோம்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த பொசசிவ்னஸ்னால மாறக்கூடிய ஒரு இயல்பு வருங்கிறதுனாலே மந்தரை திரும்ப 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 அவளுடைய அந்த எண்ணத்தையே அடித்து கொண்டிருக்கிறாள். அதனாலதான் என்ன சொல்ற, பேதை நீ பித்தி, நீ பைத்தியம்டா. சரியா? பேதை நீ பித்தி, பைத்தியம். அது மட்டும் இல்ல, நீ மட்டுமா கஷ்டப்பட போற, உன் பிள்ளையும் சேர்ந்து கஷ்டப்பட போறான். இப்ப அடுத்த வகையில என்னத்தை சேர்க்கிறா பாருங்க. ஒரு தாய்க்கு எது பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுங்க. நீ கஷ்டப்பட போறேன்னு சொன்னா கூட ஒத்துக்க மாட்டா. அவளுடைய பிள்ளைக்கு கஷ்டம்னு சொன்னா மாறக்கூடிய வழி இருக்கு இல்லையா? இது சைக்காலஜி. இப்ப அந்த இடத்துக்கு வர்றா. இப்ப எப்படி அடிக்கிறா பாரு. அப்போ உனக்கு மட்டும் இல்ல கஷ்டம், உன் பிள்ளைக்கும் கஷ்டம். சரியா? பிறந்த சேயோடும் நீ துயர் படுக, போ கஷ்டப்படு, போ, உன் தலையில அதான் எழுதியிருக்கு, நான் என்ன செய்ய அப்படிங்கிற சமாச்சாரத்தை அடிக்கிறான். அடிச்சு விட்ட உடனே மந்தரை அதுக்கு என்னென்னலாம் வார்த்தை சொல்ற பாருங்க. சிவந்தவாய் சீதையும் கரிய செம்மலும் நிவந்த ஆசனத்து இனிது இருப்ப. எப்படி? சீதையின் மேல ஏதோ ஒரு சின்ன விதமான ஒரு உணர்வோ அல்லது அவள் மீது ஏதோ ஒரு பொறாமையோ என்னமோ மந்தரைக்கு இருந்திருக்குங்கிறது இந்த இடத்துல நமக்கு தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, ராமனை தானே பிடிக்கல இவளுக்கு. என்ன சொல்லியிருக்கணும்? ராமன் எல்லாம் சொல்லியிருக்கணும். இவளுக்கு சண்டையே ராமனோட தானே. ராமன் பண்டை நாள் ராகவன் உண்ட வில்லை மனசுல எண்ணினாள் நம்ம போனதோ படிச்சோம் இல்லையா? என்ன செஞ்சா, ஒரு காலத்துல சின்ன வயசுல கையில ஒரு உண்டை வில்லை எடுத்து அவள் முதுகிலே தட்டி விட்டான். அதனால அவள் கையில இருக்கக்கூடிய பாத்திரம் கீழே விழுந்தது. எல்லாரும் அவளை பார்த்து சிரித்தார்கள். சிரித்ததை மனதிலே வைத்து செய்தன். அப்போ இவளுடைய கஷ்டம், இவளுடைய துயரம், இவளுடைய மனசில் இருக்கக்கூடிய வஞ்சனை யாரை பொறுத்து இருக்கு? ராமனை பொறுத்து தானே இருக்கு. ஆனா இங்க பேசும்போது யார கொண்டு வந்து சேர்க்கிறா பாருங்க. சிவந்தவாய் சீதையும் கரிய செம்மலும் நிவந்த ஆசனத்து இனிது இருப்ப. அப்ப கிட்டத்தட்ட சீதையின் மீது ஒரு சின்ன பொறாமை கூனிக்கு இருந்தது. அவளுக்கு ஒரு சின்ன பொறாமை இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, சீதையும் அழகு, கைகேயும் அழகு. என் எஜமானியை விட இவ அழகா? இப்படி யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? என் எஜமானிய தூக்கிடுவாளா? அப்ப சீதையினுடைய அழகினால டாமினேட் பண்ணிடுவாளா? இது அவளுக்கு ஒரு சமாச்சாரம் உறுத்தல் இருக்கு. ஏன்னா வால்மீகியிலே வரும். எப்படின்னா, அது பின்னாடி வரும். காட்டுக்கு கிளம்பும் பொழுது சீதைக்கு ஓடி போய் காவி புடவைய கொடுத்து கட்டிக்கோன்னு சொல்லி கட்டி விட்டாளாம் மந்திரை. அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் மனசுல? இப்ப சீதைக்கு போய் கட்டி விடுறான்.
இப்படி கட்டிக்கோ, இப்படி கட்டினாதான் காட்டுக்கு போகும்போது இப்படித்தான் நீ ஒரு பரதேசி மாதிரி போகணும்னு சொல்லி கட்டி விடுறான். அப்பனா என்ன மனசுல இருந்திருக்கு? வால்மீகில எடுக்கிறார் அவர், வால்மீகி சொல்றார். அப்போ அந்த அளவுக்கான ஒரு சீதையின் மீது ஒரு சின்ன காழ்ப்புணர்வு அவளுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் சீதையை வைத்து இங்க அடிக்கிறாருன்னு சொல்ற பாருங்க. சிவந்தவாய் சீதையும், என்ன அழகு! சீதையனுடைய வாய் அப்படியே சிவந்து இருக்கு, அழகான சீதை. கரிய செம்மலும், யார்? நம்ம புள்ள ராமனும். நிவந்து ஆசனத்தில் இனிது இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் ஆசனத்துல உட்கார, உம்புள்ள என்ன பண்ணுவான் தெரியுமோ? ஏன்னா நீதான் அவன் சந்தோஷமா இருக்கட்டும் நீ சொல்லிட்டியே, அதனால ஓம்புள்ள என்னவா இருக்க போறான்? நின்மகன் அவந்தனாய் வெறு நிலத்தில் இருக்கல் ஆனபோது உவந்துரு என் இதற்கு உறுதி யாது என்றாள். உன் புள்ள என்ன தெரியுமா? வெறும் நிலத்துல தரையில படுத்து தூங்க போறான்டி உன் புள்ள. அதனால அவனுக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்லை. ஏன்னா ஒன்றா நீ அப்பேற்பட்ட தாயா போயிட்டியே, நீதான் ராமனுக்கு நல்லதா நடக்கட்டும் நினைச்சுக்கிட்டே இல்ல. உன் பிள்ளைக்கு என்ன கிடைக்க போகுது? வெறும் தரையிலே கிடக்க போகிறான். அவந்தனாய் வெறு நிலத்தில் இருக்கல். அவன் ஆசனத்துல உட்கார்ந்து இருப்பான், உன் பிள்ளை வெறும் தரையில கிடப்பான். இப்ப என்ன அடி அடிக்கிறா? பரதனை வைத்து அடிக்கிறாள் கைகேயி. முதல்ல என்ன பண்ண, இவ பொசசிவ்னஸ் தூண்ட பார்த்தான், அது கொஞ்சூண்டு கரைஞ்சிருக்கும். அடுத்த அடி என்ன சொல்றான்? எந்த பெண்ணுக்கும் வீக்னஸ் என்ன? பிள்ளைகள். அவனுடைய பிள்ளைய வச்சு அடிக்கிறான். இப்ப பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்திவிட்டான். நிறுத்தி என்ன சொல்றான்? உன் பிள்ளைக்கு கஷ்டம், உன் புள்ள நாளைக்கு சங்கடப்பட போறான், அதை எடுக்கிறா. இப்போ அந்த விஷயத்தெல்லாம் இனி பேச போறான். பாப்போம். மறந்திலல் கோசலை உறுதி மைந்தனும் சிறந்த நல் திருவினில் திருவும் எய்தினன் இறந்திலன் இருந்தனன் என் செய்து ஆற்றுவான் பிறந்திலன் பரதன் நீ பெற்றதால். என்ன ஆகி போச்சு தெரியுமா? உனக்கு பிள்ளையா பிறந்தாம்பார் பாவி, அதனால அவனுக்கு அரசாட்சி இல்லை, சரியா? ஆனா கோசல பாரு எப்பேற்பட்டவ இல்லையா? எப்பேற்பட்டவ இல்ல, சூப்பரான ஆளு. என்ன மாதிரியான விஷயம் பாரு. என்ன ராமன் வச்சுட்டு இருக்கா? ராமன் தான் நாளைக்கு திருவுக்கு திருவாக செல்வத்துக்கெல்லாம் பெரும் செல்வமாக இருக்கக்கூடிய அரச செல்வத்தை, அரசு பதவியை அவன் எடுத்துக் கொள்ள போகிறான். அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருப்போம். ஆனா உன் பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லை, இல்லையா? என்ன தெரியுமா? பிறந்து ராஜ வம்சத்துல பிறந்து ராஜாவா இருக்கிறது இல்லாம இருக்கிறதுங்கிறது பிறக்காம இருக்கிறதுக்கு நல்லது. சொல்றது என்ன அர்த்தம்? பிறந்தும் பிரயோஜனம் இல்ல, பிறந்திலன் பரதன் நீ பெற்றதால். ஏன்னா அவனுக்கு அது கிடைக்க போறது இல்லை, அதனால அவன் பிறந்தது வேஸ்ட். யார் பிறந்தது வேஸ்ட்? பரதன் பிறந்தது வேஸ்ட். இது கைகேயிக்கு ஒரு அடி. ஆனாலும் கைகேயி மாறல, ஒண்ணு மாறாமத்தான் இருக்கான். சரதம் இப்புவியலாம் தம்பியோடும் இவ்வரதனே காக்குமேல் வரம்பில் காலமும் பரதனும் இளவலும் பதியின் நீங்கி போய் விரத மாதவம் செய்ய விடுதல் நன்று என்றார். தெரியுமா? அங்க ராமனோடு அவனுடைய இளவலாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனும் இந்த அரண்மனையிலே இந்த நிலத்தை வாண்டு கொண்டு அவர்கள் இருக்கின்ற காலம் வரையில் பரதனும் அவனுடைய இளவலாக இருக்கக்கூடிய சத்ருக்கனன் ரெண்டு பேரும் காட்டுக்கு போய் தவம் இருக்கிறது தான் நல்லது, சரியா? இங்க உட்கார்ந்து இருக்கிறது தண்டம், வேஸ்ட். ஏன்னா அவன் பிள்ளையா பிறந்துட்டான். உன் பிள்ளையா பிறந்ததுனால அவனுக்கு எதுவும் கிடைக்கிறது. அதனால இனிமே அவன் அங்க போய் இருக்கிறதா நல்லது. அதனால பரதனும் இளவலும் இந்த இடத்துல சத்ருக்கனனை சேர்த்து கொள்கிறாள் கூனி. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். நம்ம பாத்தீங்கன்னா எங்கே ராமனோடு லக்ஷ்மணனை சேர்த்து விட்டாள், இங்கே பரதனோடு சத்ருக்கனனை சேர்த்து வைக்கிறாள். பரதனும் இளவலும் அவனுடைய தம்பியும். இப்ப ரெண்டு பேரும் என்ன பண்ணட்டும்? காட்டுக்கு போட்டு காட்டுக்கு போய் தவம் செய்யட்டும். பன்னுரு கடற்கரி பரதன் பார்மகள் கண்ணுரு கவினராய் இனிது காத்து அம்மன்னுரு முரசுடை
மன்னர் மாலையில் எண்ணூறு பிரிதிலன் இறத்தல் நன்று. அரசரா பிறந்து, அதான் சொன்ன, அரச குலத்துல பிறந்து அரசரா வாழ ஒருவனுக்கு குடுப்பினை இல்லைன்னா அவன் பிறக்கிறத விட இறக்கிறது மேல். சொல்லிட்டான். எப்படி உட்கார்ந்து இருக்கணும்? மத யானைகள் மீது அப்படி வெண்கொற்ற கொடைகள் எல்லாம் அவனை வீசக்கூடிய அந்த மாதிரியாக அலங்காரம் பண்ணி இந்த நிலத்தை ஆழக்கூடியவனாக இருக்கக்கூடிய பாக்கியம் பெறாத அரச வம்சத்தில் பிறந்த எவனும் பிறக்கிறத விட இறத்தல் நன்று. பரதனும் இருக்கிறத விட போறது வெற்றி. அவன் என்னத்துக்கு பிரயோஜனம்? ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆகவே என்ன காரணம்? அவன் வயிற்றுல பிறந்தான். திரும்பி திரும்பி எங்க கொண்டு வந்து நிறுத்துவான்? என்ன காரணம்? அவன் வயிற்றுல பிறந்துட்டான். ஏன்னா கைகையும் உனக்கு புள்ளாங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதெல்லாம் வார்த்தைகள் போடுது. பாக்கியம் புரிந்திலா பரதன் தன்னை பண்டு ஆக்கிய போலாங்கழல் அரசன் ஆனையால் தேக்கு உயர் கல் அதர் கடிது சேனிடை போக்கிய பொருள் எனக்கு இன்று போந்ததால். இப்ப என்ன சொல்றா? என்ன மாதிரியான ஒரு வார்த்தையை ட்விஸ்ட் பண்றா பாருங்க. இந்த பாக்கியம் பரதனுக்கு இல்லை, அது ஒண்ணு இருந்தா கூட என்ன, அவனுக்கு இதை கொடுக்க கூடாது அல்லது அவன் இருக்கும் போது இது நடக்க கூடாதுங்கிறதுக்காக தசரதன் என்ன பண்ணா? 4 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளியில வர்றாங்க இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. 4 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வெளில வராங்க. அயோத்தியை தேடிக்கொண்டு வருகின்ற பொழுது தசரதன் என்ன சொன்னா? பரதனையும் சத்ருகனையும் கூப்பிட்டு, உங்க தாத்தா உன்னை பார்க்கணும்னு சொல்ற. சத்ருகன்கிட்ட சொல்லல, அவன் பரதனா தான் சொல்றான். உங்க தாத்தா உன்னை பார்க்கணும்னு சொன்னாருப்பா, நீ உன் தாய் மாமனோட போய் உன் தாத்தா வீட்டுல கொஞ்ச நாள் இருந்துட்டு வான்னு சொல்லும் பொழுது சத்ருகன் என்ன சொல்றான்? நானும் பரதன் அண்ணாவோட போயிட்டு வரேன்னு அவனும் கிளம்பான். இப்ப என்ன எங்க ஈக்குவேட் பண்றா பாருங்க. அதை கொண்டு வந்துட்டா இங்க என்ன சொல்றா? இந்த வேலை செய்யறதுக்கு தான் போல் இருக்கு பரதனையும் சத்ருகனையும் பேக் பண்ணி உன் புருஷன் அங்க அனுப்பிட்டான். கொண்டு வரான். எப்படி பாருங்க. பாக்கியம் புரிந்திலா பரதன் தன்னை பண்டு ஆக்கிய போல கழல் அரசன், யார்? தயரதன் ஆணையால் ஆணை பிறப்பித்தான். என்ன பிறப்பித்தான்? தேக்கு உயர் கல் அதர் கடிது சேனிடை. அப்படி இருக்குமா அந்த ஊரு? என்ன, தேக்கு மரங்கள் எல்லாம் நிரம்பிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய கேகேய நாட்டுக்கு நீ போ அப்படின்னு ஏன் துரத்தனா? இப்ப அதனுடைய பொருள் எனக்கு புரிஞ்சு போச்சு. போக்கிய பொருள் எனக்கு இன்று போந்ததால், எனக்கு இன்னைக்கு புரியுது. ஏன்? உன் புருஷன் பரதனையும் சத்ருகனையும் அந்த கேகேய நாட்டுக்கு போன்னு சொன்னது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க 2 பேரும் இல்லாத போது ராமனுக்கு அவசர அவசரமாக பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று தயரதன் சதித்திட்டம் செய்து விட்டான். எப்படி போட்டா பாருங்க, என்ன சாமர்த்தியமான ஒரு வார்த்தையை போடுறா பாருங்க. இப்ப கைகேய இடத்துல இப்படி, ஏன்னா இது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லும் போதுதான் இல்லாத ஒன்னா கூட அப்படிதான் போல் இருக்குன்னு யோசிக்க தோணும். என்ன பேச்சுல அந்த மாதிரி எல்லாம் தூண்டுது. அப்ப மந்தர் அந்த மாதிரியான தூண்டுதலை வைக்கிறார். யாருக்கு? கைகேயின் இடத்துல. இது அந்த மாதிரி எண்ணத்துல தயரதன் சொல்லவே இல்லை. தயரதன் என்ன சொன்னா? நீ போ, தாத்தா கூப்பிட்டுருக்காருப்பா, போய் பார்த்துட்டு வாங்கிறான். ஏன்னா தாத்தா வரல கல்யாணத்துக்கு, கேகேயன் வரல கல்யாணத்துக்கு, மாமா தான் வந்தார். அவன் அயோத்திக்கு வந்து அயோத்தியில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்துட்டான். மிதிலைக்கு வர்றான். மிதிலைக்கு வந்தவன் பார்த்துட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு போகிறான். போகும்போது அப்பா கூப்பிட்டு சொல்றார் தசரதன், நீ போயிட்டு வாப்பா, தாத்தாவுக்கு பார்க்கணும்னு நினைக்கிறார், நீ போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வா, கேகே நாட்டுக்கு போயிட்டு வா. இவர் சாதாரணமா யதார்த்தமா செய்த ஒன்றை மந்திரை எப்படி திரிக்கிறார். அப்போ இந்த வார்த்தைகளை திரிப்பதினாலே என்ன கொண்டு வரலாம், எப்பேற்பட்ட ஒரு அர்த்தத்தை நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியுங்கிறதெல்லாம் இவன் யோசிக்கிறான். இந்த மாதிரியான ஒரு சமாச்சாரத்தை போட்டோம்னா அவன் மனசை இப்படி கலைக்கலாம். அப்ப இப்ப அவளே என்ன யோசிக்கலாம்? ஓஹோ, இதனால்தான் என் புருஷன் என் பிள்ளைய போயிட்டு வான்னு சொன்னான் போல் இருக்கு அப்படின்னு யோசிப்பான் இல்லையா? என்னன்னா இந்த அசம்ஷன்ஸ் எல்லாம் கலப்பி விடுறது.
இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான ஒரு இடங்கள். எப்படி ஒரு வலிமையான மனமாக இருந்தாலும் புத்தியாக இருந்தாலும் எப்படியெல்லாம் திரித்து அவர்களை மாற்ற முடியும், மடைமாற்றம் செய்ய முடியும் என்பதற்கு மந்தரை சூழ்ச்சி படலம் என்பது ஒரு முக்கியமான படலம். கம்பன் இத நல்லா சொன்ன, உளவியல் ரீதியாக அவன் தாக்கிய ஒரு படலம். எப்படி பாருங்க, கைகேயி போல ஸ்ட்ராங்கான மனசு, ராமன் சொன்னவனே சந்தோஷப்படக்கூடிய ஒரு மனச எப்படி அடிச்சு 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 மாத்திட்டு வர்றா பாருங்க. எப்படியெல்லாம் போடுறா, எப்படியெல்லாம் பேசுறா, எப்படியெல்லாம் வார்த்தைகளை கோக்குறா. அவளை யோசிக்க விட்டுருவா. இப்ப இந்த மாதிரிலாம் சொன்னாலே கைகை யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஆஹா, என் புருஷன் வேணுண்டே தான் செஞ்சிருக்கான் போடுறதுன்னு வந்துடும். அப்ப அந்த அளவுக்கான விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில அன்னாரம் பாக்குறோம். நம்மளுடைய சொந்தக்காரங்களே எவ்வளவு திருச்சி பேசுறாங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா? நம்ம ஒரு வார்த்தையை சொல்லுவோம், நம்ம கிட்டே திருச்சி வேற மாதிரி சொல்லிட்டு போயிடுவோம், நம்மளே கோல் வச்சுட்டு போயிட்டு இருப்போம். இப்ப இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருவோம். மந்திரைகளை எல்லாம் நம் அன்றாட நம்ம சந்திக்கிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம எப்படி மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதைத்தான் இங்கே நமக்கு மந்தரையின் மூலமாக நமக்கு கம்பன் சுட்டி காட்டக்கூடிய விஷயமா இருக்கு. மந்தரை பின்னரும் வகைத்து கூறுவாள், அந்தரம் தீர்த்து உலகளிக்கும் நீரினால் தந்தையும் கொடியன் நற்றாயும் தீயலாள் எந்தையே பரதனே என் செய்வாய் என்றார். என்ன எப்படி அடிக்கிறா பாருங்க. இதுதான் சூப்பரான வார்த்தை. ஐயோ, அப்பாவும் மோசமா இருக்கான், தாயும் மோசம், நான் என்ன பண்ணுவேன், அப்பா பிள்ளையே பரதா, நான் உனக்கு என்னப்பா பண்றதுங்கிறான். எப்படி என்ன அடி, சரியான அடி. இது மந்தரையினுடைய வார்த்தைகள், எப்பேற்பட்ட வார்த்தைகள் யோசிச்சு பாருங்க. அப்படியே கதறாளாம் மந்தரை, பரதனுக்கு கதறக்கூடிய இடமாக பின்வரும்பாரு, அந்தரம் தீர்த்து உலகளிக்கும் நீரினால் தந்தையும் கொடியான். தசரதன் கொடியவனா போயிட்டான். ஏன் பிள்ளைக்கு கொடுக்கல நம்ம பிள்ளைக்கு. அதை விட மோசம் நத்தாயும் தீயாள், இவ்வளவு மோசமா போயிட்டான். ஐயோ அப்பா எந்தையே பரதனே என் செய்வேன், அப்பா உனக்கு நான் என்ன செய்ய முடியும், நான் ஒத்த ஆளா நான் நின்று என்ன புலம்புறது, என்னால ஒண்ணும் பண்ண முடியும். அப்படியான ஒரு வலிமை மிக்க ஒரு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் நீங்க இதெல்லாம் யோசிக்கணும். சைக்கலாஜிக்கலா என்ன அடி அடிக்கும் தெரியுமா? சாதாரணமாக நீங்க ஒண்ணுமே இல்லாதவன நீ கொடியவள் என்கின்ற ஒரு பதத்தை, நீ தீயவள், உன் பிள்ளைக்கு தீயவள்னு ஒரு கொடிய பதத்தை ஒரு தாயிடத்துல சொல்லும் போது தாயினுடைய ஈகோவை நீங்க டச் பண்றீங்க. வரும் இல்லையா? சாதாரணமா என்ன இப்ப வளர்ற, என் பிள்ளைக்கு நான் எப்படி தப்பு செய்வேன், வரும். சாதாரணமாவே ஒரு புத்தியில அந்த கோபம் வரும். நீங்க யார வேணா என்ன வேணும்னு சொல்லலாம், தாய் தன்னுடைய பிள்ளைக்கு தப்பு செய்ய மாட்டான். அந்த பிள்ளை நல்லா இருக்கணும் தான் நினைக்கும், அவ்வளவுதான். அப்போ என்ன மாதிரியான ஒரு இடத்த கொண்டு போய் ரப் பண்றா பாருங்க கைகேயி. இப்படி சொல்றா, சொன்ன உடனே இப்ப அவளை பார்த்து சொல்றா, நீ எப்பேற்பட்டவ தெரியுமா கைகேயி, உன் இருப்பை மறந்துட்டு இருக்க, நீ எப்படி இருக்க, வார்த்தைங்க இதுதான் வார்த்தை. இதெல்லாம் அருமையான கவிதை, நீங்க அண்டர்லைன் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு வார்த்தைகள். அரசில் பிறந்து அரசரில் பிறந்து பின் அரசரில் வளர்ந்து அரசர் இல் புகுந்து பேர் அரசியான நீ நீ என்ன கௌசல்ய மாதிரி சாதாரணமானவளா? கோசலை அரசியே எப்போ தயரதனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு, தயரதனை திருமணம் செய்த பிறகுதான் அவ அரசி. சரியா? அவ ஒன்ன மாதிரி அரசி இல்ல. நீ யாரு? அரசரில் பிறந்து, பிறக்கும் போதே அரசராக ராஜாங்கத்துல பிறந்தவனி, பின்பு அரசர் இல் வளர்ந்து, இல்லையா? அரச ராஜாங்கத்துல நீ வளர்ந்தவ, கேகேய நாட்டுல வளர்ந்தவ நீ. அப்பா ராஜா, உங்க அம்மா இல்ல, நீதான் எல்லாத்துக்குமே பின்னாடி நின்று உங்க அப்பாவோட எல்லாத்தையுமே பண்ண, ராஜ்ய பரிபாலனங்கள் அத்தனையும் பண்ணவள் கைகேயியா. அதனாலதான் அவளுக்கு ராஜாங்கம்னா என்னன்னு தெரியும், அரசியல்னா என்னன்னு தெரியும். காரணம் என்னன்னா அப்பாவோடவே அவள் துணையாக நின்று கொண்டு எல்லாவற்றையும் செய்தவள். அப்படி அப்பா அவளை ஆணுக்கு ஆனா பெண்ணுக்கு பெண்ணா வளர்த்திருக்காரு. அதனால அவளுக்கு அவ்வளவு அரசியல் தெரியும் விஷயங்கள். அதனாலதான் என்ன சொல்ற, அரசரில் பிறந்து, நீ பிறந்தது ஒரு அரச குடி, பின் அரசரில் வளர்ந்து நீ அரசாங்க ராஜாங்கம் அரசியல் எல்லாம் கத்துக்கிட்டவ,
அங்க அதோடு நின்று போச்ச. கல்யாணம் பண்ணிட்டு எங்க வந்த? அரசர் இல் புகுந்து தயரதனுடைய பட்டத்திராணியாக வந்த பிறகு என்ன ஆச்சு? தயரதன் ஒன்னதான் கன்சல்ட் பண்ணா நிறைய இல்லையா? அரசாங்க முக்கியமான முடிவுகள் அத்தனைக்குமே தயரதன் யாரை வைத்து எடுத்தான்? கைகேயிடத்திலே தான் பேசினான். அப்போ பேரரசியான நீ கரை செய்தற்கு அருந்துயர் கடலில் வீழ்கின்றாய், உரை செய்ய கேட்டிலை உணர்த்தியோ என்றாள். கரை காண முடியாத பெரிய ஆழ் கடல்ல போய் விழுந்துட்ட. நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிற, நான் என்ன செய்யறது? நீ எங்க பிறந்தவ? இப்ப எப்படி கொண்டு வர? நீ பிறந்ததே பெரிய குடி, அரச பரம்பரை ஒண்ணுது. நீ அரச பரம்பரையில வாழ்ந்தவ, ராஜாங்கமா இருந்தவ, பேரரசியா வாழ்ந்தவ. நீ என்ன பண்ற? இப்ப ஒரு துயரமான கடல்ல போய் விழற. நான் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நான் என்ன செய்யறது? ஒண்ணு கைகேயினை ஒரு சமாச்சாரத்தை அடிக்க வர்ற. கல்வியும், இப்ப பரதனை பத்தி லிஸ்ட் பண்றா பாருங்க. கல்வியும் இளமையும் கணக்கில் ஆற்றலும் வில் வினை உரிமையும் அழகும் வீரமும் எல்லையில் குணங்களும் பரதற்கு எய்திய புல்லிடை உகுந்த அமுது ஏயும் போல் என்றாள். ஆஹா, என்னவா இந்த தேவர்கள் எல்லாம் அமுதத்தை கொடுத்தாங்களாம். சரிங்களா? தேவர்கள் அமுதத்தை கொடுத்துட்டு வர்றாங்க. அமுதத்தை வாங்கி தேவர்களுக்கு யார் கொடுத்தார்? மோகினியாக இருந்து மோகினி அவதாரத்திலே நின்று மகாவிஷ்ணு தான் கொடுத்துட்டு வர்றார். அதுதான் அந்த கூர்ம புராணத்திலே இருக்கக்கூடிய சரித்திரம் இல்லையா? பார்க்கடலை கடந்து அந்த அமுதம் வெளியில வர்ற, தன்வந்திரி எடுத்து கொண்டு வந்து கொடுக்க, அதை எடுத்து அவர் தான் பரிமாறுறார். யாரு? மோகினி அவதாரம் எடுத்து பரிமாறி கொண்டு வர்றார். வாங்கி குடிச்சவங்க எல்லாம் தேவர்கள். கீழே எதுவும் விழல. கரெக்டா? கீழே எதுவும் விழல. அதனால வாங்கி குடித்தவர்கள் எல்லாம் தேவர்கள். அந்த இடத்துல தான் யாரு ஒருத்தன் திருட்டுத்தனமா தேவர்களை போல் ஆடை அணிந்து கொண்டு ஒருவன் உள்ளே போய் அந்த இடத்துல போய் அந்த அமுதத்தை பருக வேண்டும் என்று உட்கார்ந்து கொண்டவனுக்கு பேர் ராகுன்னு பேரு. அதான் கதை. இப்ப ராகுதான் வந்து உட்கார்றான். உட்கார்ந்தவனு முதல்ல தேவர்னு நினைச்சு விட்டார். அப்புறமா தான் அவருக்கு சட்டுன்னு சிந்தனை வருது. இவன் ராகுன்னு தெரிஞ்ச உடனே அவர் கையில வச்சிருந்த கரண்டியாலே ஓங்கி ஒரு அடி அடிச்சார். அவனை அடிச்சதுனால அவன் தலை தனியா போச்சு, உடம்பு தனியா போச்சு. தலை தனியா போனதுதான் ராகுவா போச்சு, உடம்பு தனியா போனதுதான் கேதுவா போச்சு. இப்படி முடிஞ்சு போச்சு. புரியுறதா? அப்ப அப்படித்தான் ரெண்டு பேரும் துண்டானா போச்சு. அதுலயும் என்ன தெரியுமா சொல்றாங்க? அவர் அடித்த கரண்டியிலே அந்த அந்த அமிர்தத்தினுடைய துளி ராகுனுடைய வாயில போய் விழுந்துடும். அதனால்தான் அவனும் அந்த இறக்காத தன்மையோடு அவனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். புரியுறதா உங்களுக்கு? ஏன்னா அடிக்கும் போது எப்படியா இருந்தாலும் இப்படிதான் அடிக்கிறான். அந்த கரண்டியில ஓங்கி அடிக்கும் போது அதுல இருந்து இருக்கக்கூடியது ஒரு துளி போய் விழாத, அந்த துளி ஒரு வாயில பட்டுருத்தான். அந்த துளி வாயில பட்ட உடனே ராகு என்ன ஆயிடுச்சு? ராகுவும் தேவரை போன்ற ஒரு தன்மையை பெற்று விட்டான். ஆனா அது அடிபட்டதுல ரெண்டா வளர்ந்தது, அது உண்மை. அதனாலதான் அவங்க ரெண்டு பேருமே எப்படி தேவர்கள் எல்லாம் இருக்கிறார்களோ, நவகிரகங்கள் எல்லாம் இருக்கிறார்களோ, அது போலவே ராகு கேதுவும் இருந்து கொண்டிருக்கிறார். இது நடக்குது. இப்போ அந்த அந்த ஒப்புமை அப்படியே வச்சுக்கோங்க. சரியா? அந்த அமுதம் எங்கே? பார்க்கடலிலே கடைந்து எடுக்கப்பட்ட அமுதம், அழகான ஒரு அமுதம். அந்த அமுதத்தை வீணா யாராவது புல்லுக்கு ஊத்துவானோ? ஒரு புல் இருக்கு, என்ன இந்த புல்லு பார்க்க பச்சை விசேஷம் இருக்குன்னு, அந்த பார்க்கடலிலே கடைந்த அமுதத்தை எடுத்து புல்லுக்கு எவனாவது ஊத்துவானா? ஊத்த மாட்டான் இல்லையா? அப்ப அது வீணா போகும் இல்லையா? அது போல பரதனுடைய குணங்கள் எல்லாம் வீணாய் போய்விட்டதுன்னு பேசுறா. எப்படி சொல்றா பாருங்க. கல்வியும் இளமையும் கணக்கில் ஆற்றலும் வில் வினை உரிமையும், அதை செய்யக்கூடிய உரிமைகள் கூட, அழகும், பரதனுக்கு அழகு இல்லையா என்ன? அழகன். வீரமும் எல்லையில் குணங்களும். இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ராமனை போலவே பரதனும் கரியவனாக இருந்தான். புரியுறதா? அவனுக்கும் கருப்பு நிறம் தான்.
லக்ஷ்மணனும் சத்ருக்கனனும் 2 பேருக்கும் தான் நல்ல சிகப்பு நிறம். ராமனும் பரதனும் நிறத்திலே ஒற்றவர்களாக இருந்தார்கள், கரிய நிறம். சரியா? அதனாலதான் நீங்க ராமன் அழகுன்னு சொன்னா பரதனும் அழகுதான். அவன் கருப்ப நீங்க அழகுன்னு சொன்னா எங்க ஆள் கருப்பும் அழகுதான். அப்ப அதை சொல்ற அழகும் வீரமும் எல்லையில் குணங்களும், அவனுடைய குணங்களை நீங்க எல்லை வகுத்து சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட குணமும் யாருக்கு இருக்கு? பரதருக்கு இருக்க. அவனுடைய எத்தனை சமாச்சாரங்களும், அவனுடைய குணங்கள், அவனுடைய மாண்பு, அவனுடைய வீரம், அவனுடைய அழகு எல்லாம் எப்படி போச்சா? புல்லுக்கு நீ ஒரு அமுதத்தை எப்படி வார்ப்பாயோ அதுபோல் வீணாய் போனதம்மா, புல்லிடை உகுத்த அமுதன் ஏயும் போல் என்றாள். இப்ப புல்லுல போய் கொட்டினா எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். அந்த மாதிரி ஆயிப்போச்சு பரதனுடைய அத்தனை திறமை. சொல்றான். சொல்லி வாய் காய்ப்புற மந்தரை வழங்கிய வெஞ்சொல். இப்போ கைகை அதுக்கு ரிட்டாலியேட் பண்றான். என்ன இவ்வளவு தூரம் சொல்லிவிட்டா? என்ன சொல்லிட்டா? பரதனை பத்தி சொல்ற, நீ தீய வெள்னுட்டா, அப்பா குடும்பக்காரன்ட்டான், எவ்வளவு பேசிட்டாப்போ. அப்ப ஏதாவது ஒண்ணு பேசணும் இல்லையா? கைகையை பேச ஆரம்பிக்கிறான். வாய் காய்ப்புற மந்தரை வழங்கிய வெஞ்சொல். அவ சொன்ன அத்தனை மொழிகளையும் கேட்டு, காய் கனல் தலை நெய் சொரிந்தன கதம் கனற்று கேகையர் இறை திருமகள் கிளர் இளவரிகள் தோய் கயல் கண்கள் சிவப்புற நோக்கினாள் சொல்லும். அப்படியே அவ மனசு அப்படியே துடிக்குது, கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாகி போச்சு, படபட அப்படியே ரொம்ப கோபத்துல அப்படி பாக்குற. அப்படியே கேகேயனுடைய திருமகள். இந்த இடத்துல யாருனுடைய மனைவின்னு கூட போடல, தயரதன் மனைவின்னு போடல, கேகேயின் திருமகள்னு போட்டிருக்கான். என்ன காரணம்? அடுத்த நொடியிலே கைகேயி மாறப்போகிறாள்னு அர்த்தம். புரியுறதா? இதெல்லாம் கம்பன் சொல்லுகின்ற குறிப்பு. நமக்கு எப்படி மாறப்போறா? அந்த கேகேயன் தான் அதுல சூட்சமம், அதனாலதான் மாறப்போறான். இங்க பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். அதுதான் அங்க அந்த சைக்காலஜில எங்க அடிக்க போறாங்கிறது அந்த இடத்துலதான் வருது. ஏன்னா அதனாலதான் கேகேயன் மடந்தை, கேகேயன் இறை திருமகள். அச்சா ஒரு அடி. ஏன் அந்த கேகேயன்கிற சொல்லு பெரிய சொல்லு. என்ன சார், பொண்ணுக்கு 2 வீக்னஸ் சார். ஒண்ணு புள்ள, அதை விட மோசமான வீக்னஸ் என்ன? அவங்க அப்பா. மந்திர வச்சு அடிப்பா பாருங்க, இப்ப பின்னாடி வரும். அவங்க அப்பாவை பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா கோபம் பயங்கரமா. அப்பாவுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டா பெண் குழந்தைகளுக்கு ஒரு விதமான ஒரு அவர்ஷன் வந்துடும். அது எப்படி அடிக்க போறாங்கிறத பின்னாடி பார்ப்போம். அதுக்குத்தான் இந்த வார்த்தையை கம்பன் நமக்கு முதல்ல கோடிட்டு காட்டுகிறான். இங்க தசரதனுடைய பொண்டாட்டின்னு போட்டிருக்கலாம், போடல. என்ன சொல்றான்? கேகையிற்கு இறை திருமகள். கேகையினுடைய பெண் என்ன செய்யறா? அப்படியே சிவப்பா அப்படியே கொதிச்சு போய் பார்க்க சொல்லிட்டு சொல்றா, சார் இந்த பாட்டு சூப்பரான பாட்டு, இதுக்கான பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு சொல்றேன். வெயில் முறை குல கதிரவன் முதலிய மேலோர் உயிர் முதல் பொருள் திரும்பினும் உரை திரும்பாதோர். சரியா? மயில் முறை குலத்து உரிமையை மனு முதல் மரபை செயிர் உற புலை சிந்தையால் என் சொனாய் தீயோ. என்ன சொல்லிட்ட? என்ன பேசுற நீ? ஃபர்ஸ்ட் என்ன பேச்சு பேசுற? மந்தரை புரியாம பேசுற. என்ன பேசுற? ரகுகுலத்தில் இருந்து ஆரம்பித்த ஒரு பழக்கம். என்ன பழக்கம்? வெயில் முறை குல கதிரவன் முதலிய மேலோர். அந்த ரகுகுலத்தினுடைய சூரிய குலத்தில் தோன்றிய முதல் மனுவிலிருந்து ஆரம்பித்து இந்த குலத்தினுடைய மரபு என்ன தெரியுமா? என்ன குலத்தினுடைய மரபு? முதல் பிள்ளைக்குத்தான் பட்டம். புரியுறதா? மாற்றம் இல்லை, முதல் பிள்ளைக்கு தான் பட்டம். முதல்ல யார் பிறந்தானோ முதல் பிள்ளைக்கு பட்டம்.
முதலான் மகன். பிறந்தது ராமன் முதலிலே. ராமனுக்குத்தான் பட்டாபிஷேகம். உயிர் முதல் பொருள் திறம்பினும் உரை திரும்பாதோர். எவ்வளவு பெரிய விஷயங்கள் மாறினாலும் இந்த முறை மாறாது, இந்த சத்தியம் மாறாது. ஏன்? அருமையான வார்த்தை சொன்னா பாருங்க. கைகேயி மயில் முறை குலத்து உரிமையை. அது என்ன மயில் முறை குலத்து உரிமையை? அப்ப மயிலுக்கு என்ன இருக்கு இதுல? பெரிய பிள்ளைக்குத்தான் அரசாட்சின்னு சொல்ல வந்த கம்பன் இங்க என்ன தேவையில்லாம மயில் முறை குலத்து உரிமைன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்க. யோசிக்கணுமா இல்லையா? தேவையில்லாம ஏன் மயிலை கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்காரு? மயில சொன்னவர் என் குயில சொல்லல, குயில சொன்னவர் என் கோழியை சொல்லல. அந்த மயிலுக்கு மட்டும் என்ன பெக்யூலியர் இல்லையா? இதெல்லாம் யோசிக்கணுமா இல்லையா? இப்ப யானைக்கு ஏன் பெக்யூலியர் இல்லையா? அப்ப என்ன காரணத்தினாலே மயில் முறை குலத்து உரிமையை என்று வார்த்தையை சொன்ன. இந்த ஒரு வரி, இது நடந்த கதை, இது நல்ல பதிவே இருக்கு. ஒரு கம்பன் கழகத்திலே பேசப்பட்ட, திருப்பூர் கம்பன் கழகத்திலே பேசப்பட்ட ஒரு பெரிய பதிவு. இதை நான் கேட்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் பத்தி அவ்வளவு யோசிச்சிருக்காங்க. இந்த ஒரு வரி இதனுடைய சமாச்சாரத்தை ஒரு பெரிய கவிஞர் ஒருத்தர், இது என்னதாண்டா அப்படி மயில் முறை குலத்து உரிமைனா என்னடா அப்படின்னு தேடி தேடி கண்டுபிடிக்க ஆராய்ச்சி பண்ணாரா. அவருக்கு பேர் நாமக்கல் கவிஞர்னு பேர். பல வருஷங்கள் தேடுறார். என்ன இதுக்கு என்ன காரணம்? ஏன் கம்பன் மயில் முறை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டான்? ஏன் மற்ற பறவைகளை சொல்லல? ஏன்னா மயில் முறை குலத்து உரிமையினா என்ன அர்த்தம்? ஏன் அந்த பறவையை பற்றியான விஷயங்கள்? அதுக்காக என்ன பண்றாங்க? ஆராய்ச்சி தேடி தேடி தேடிங்க. அப்புறம் யாரோ சொன்னாங்களா, இல்ல சார் அது என்னன்னா மயில் முட்டையெல்லாம் இட்டு, அந்த முதல் முட்டை என்ன முட்டை இட்டிருக்கோ அந்த முதல் முட்டையில போய்தான் அது குஞ்சு பொரிக்கும். முதல் முட்டை மேலதான் போய் உட்காந்து அது குஞ்சு பொரிச்சு அதை அந்த குழந்தையை மயில் குஞ்சை எடுக்கும் அப்படின்னு. ஓ, அப்போ தான் இட்ட முட்டைகளிலே எது முதல் முட்டைன்னு அதுக்கு தெரியும். தெரிஞ்சு அதுல போய் தான் முதல்ல உட்காந்து அது அந்த முட்டையை குஞ்சு பொரிக்குது அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டான். அப்படி புரிஞ்சுக்கிட்டு பாக்குறாரு. பார்த்தா அவங்க வீட்டு கோழியை போய் பாக்குறாரு. அந்த கோழியும் அதுதான் செய்யுது. எது? கோழி 3-4 முட்டையை விட்டுருக்கு. முதல் முட்டை ஏதோ அந்த முட்டை மேலதான் போய் முதல்ல போய் உட்காரு. அப்ப கம்பன் கோழியை சொல்லாம ஏன் மயிலை சொல்றான் இல்லையா? இப்ப மயிலும் அதேதான் செய்யுது, முட்டை கோழியும் அதான் செய்யுதுன்னா ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? இது என்னப்பா இது சரியா வரலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப அசாதாரணமாக இதை பத்தியான ஒரு ரிசர்ச் பண்ணியே ஆகணும்னு சொல்லி, அந்த காலத்துல எல்லாம் நீங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி எலக்ட்ரானிக் மீடியால இருக்கிற மாதிரி நமக்கு விஷயங்கள்லாம் கிடைக்கிற மாதிரி அன்னைக்கு எல்லாம் கிடையாது. நீங்க விஷயங்கள்லாம் ஃபாரின்ல இருந்தெல்லாம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா யூ ஹாவ் டு பே அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கெட் தி மேகசின். அந்த மாதிரி வெளிநாட்டு சந்தாவெல்லாம் கட்டி ஜுவாலஜி பயாலஜி மேகசின்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி நாமக்கல் கவிஞர் அத புஸ்தகங்கள் வாங்குறார். அதை வாங்கி அந்த புஸ்தகத்துல அப்படி என்ன போட்டிருக்கான் அப்படிங்க படிக்கும் பொழுது ஒருத்தன், ஒரு வெளிநாட்டுக்காரன் ஒருவன் மயிலை பற்றியான ஒரு ஆராய்ச்சியை போட்டிருக்கான். ஆஹா, இதுதான் நம்ம தேடிட்டு இருக்கோம், பார்ப்போம் அப்படின்னு படிச்சிருக்கோம். படிச்சதுல அவனுடைய ஆய்வு பதிவு என்ன அப்படின்னா, அதுதான் இங்க விளக்கம் வருது. என்ன வருது அப்படின்னா, அந்த மயில் அதனுடைய முதல் முட்டையை பார்த்து அந்த முட்டையில உட்கார்ந்து அது ஆண் மயிலாக இருக்கின்ற பொழுது அந்த ஆண் மயிலினுடைய அந்த முட்டையை காத்து அழகாக கொண்டு கொடுக்கும். அந்த ஆண் மயில் எது முதல்ல உட்கார்ந்து அந்த முட்டையை காத்து கொடுத்ததோ அதுக்கப்புறம் பிறக்கக்கூடிய ஆண்மயில்கள் யாரும் பெருசில்ல. அந்த முதல் முட்டையிலிருந்து வந்த அந்த ஆண்மயிலுக்குத்தான் தோகைகள் பொன்னிறமாக இருக்கும். அதுதான் அதை விரித்து ஆடுகின்ற பொழுது அழகாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. மயில் முறை குலத்து இது எங்கே இருந்து போய் இந்த மனுஷன் பார்த்திருப்பான்? எங்கே இருந்து இதை எழுதியிருப்பான்? எங்கே இருந்து இதை நோட் பண்ணிருப்பார் கம்பன்?
இது அவருக்கு எப்படி வருது? மயில் முறை குலத்து உரிமை அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல உட்கார்ந்த முதல் ஆண் முட்டை, ஆண் மயிலானது. ஏன்னா ஆண் மயிலுக்கு தான் தோகை, பெண் மயிலுக்கு தோகை கிடையாது. அது தெரியும் நமக்கு இல்லையா? ஆண் மயிலுக்கு தான் தோகை, பெண் மயிலுக்கு தோகை கிடையாது. அந்த ஆண் மயில் தான் தோகை. அந்த முதல் ஆண் மயிலாக இருக்கக்கூடியதுதான் அழகாக விரித்து, தோகை விரித்து அழகாக ஆடக்கூடியதாக இருக்கும். இதை கண்டுபிடிக்கிறான். இதை பார்த்த உடனே நாமக்கல் கவிஞருக்கு ஒரே சந்தோஷம். அப்பா, நாம இவ்வளவு வருஷம் கண்டுபிடிச்சு தேடினது கம்பன் இந்த ஒரு சாதனத்துல சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி, ஒரு சாதாரணமா இதை பத்தி நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு யாரையோ ஒருத்தர் உட்கார வச்சு ஒரு தமிழாசிரியரோட பேசிட்டு இருக்கோம். தமிழாசிரியர் சொன்னாராம், இதுக்கு ஏங்க இவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னாராம். ஏன், தணிகை விரத்தம்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு முருகனை பத்தி, அதுல மயிலை பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டிலேயே இந்த சமாச்சாரத்தை எழுதியிருக்காங்க. முதல் ஆண் குஞ்சு வெளியே வருகின்ற போது எப்படி அது மட்டும் வலிமையோடு தோகை விரித்து ஆடுமோ, அந்த மயிலை கொண்டவனே முருகான்னு வந்திருக்கு சார்னார். அப்போ இப்ப பாருங்க, நம்முடைய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அந்த சமாச்சாரங்கள் எல்லாம் உள்ளே போய் படித்தவர்களாக இருந்தார்கள் நமக்கு புரியும். இப்ப நம்ம தமிழ் படிக்கிறதே கஷ்டமா இருக்கு, அது வேற விஷயம். அப்போ மயில் முறை குலத்து உரிமையை அப்ப என்ன சொல்ற? அது போல அந்த மயிலுக்கே என்ன, முதல் பிள்ளைக்கு ஆண் பிள்ளைக்கு தான் ஆடக்கூடிய உரிமையே இருக்கிற மாதிரி, அந்த மரபிலிருந்து ரகுகுலத்திலிருந்து வந்த மரபு, மாறாத மரபு என்னது? மனு முதல் மரபை செய்யிர் உற மாத்த முடியுமா? புலை சிந்தையால் என் சொன்னாய், அது சரியா அப்படித்தான் போகணும். உன் சின்ன புத்தியில அத போய் யோசிக்கிறியே, ஒரு கீழ்மையான புத்தியா வச்சுருக்கீங்க. என்ன பேசுற நீ? முறை என்னன்னு தெரியுமா உனக்கு? முதல் பிள்ளைக்கு தானே நீ பட்டம் கொடுப்பாங்க. என் புள்ள பரதன் ரெண்டாவது தானே பிறந்தான், எங்க முதல்ல பிறந்தான். அவனுக்கு எப்படி பட்டம் கட்ட முடியும்? ஏன்னா இது இந்த நாட்டினுடைய உரிமை. இதுல தொன்று தொட்டு வரக்கூடிய வழக்கம் இது. சூரிய குலத்திலே வந்தவர்கள் சூரியனை முதற்கொண்டு அங்கிருந்து மனுவிலிருந்து இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அது அப்படித்தானப்பா வருது. அந்த முறையை மாற்ற முடியாது இல்லையான்னு கேட்க இல்லையா? அப்ப அதுதான் அதனுடைய விஷயமாக எடுத்து சொல்றான். அது சொல்லிட்டு என்ன சொல்ற? எனக்கு நல்லை அல்லை நீ, எனக்கு நல்லையும் அல்லை நீ, நீ நல்லவே இல்லை எனக்கு. என் மகன் பரதன் தனக்கும் நல்லையும் அல்லை, அவனுக்கு நீ நல்லது செய்ய போறது இல்லை. அத்தருமமே நோக்கின் உனக்கு நல்லையும் அல்லை, வந்து ஊழ்வினை தூண்ட மனக்கு நல்லன சொல்லினை மதியிலா மனத்தோய். சரியா? உனக்கு நானு உன் மனதுக்கு இதமான விஷயத்தை சொல்றேன். இதுக்கு கவுண்டர் கொடுக்கிற மந்திர புரியுறதா? அறிவில்லாத நெஞ்சத்தை கொண்டவளே, சரியா? என் இது என்ன சொல்றான்னு, தனக்குன்னு இந்த இடத்துல கைகேயி தன்னைதான் சொல்ற. கைகேயி மந்தரையை பார்த்து சொல்றான். என்னன்னா, நீ எனக்கு நல்லது செய்யல, என் பிள்ளைக்கு நல்லது செய்யல, நீ சொன்ன மாதிரி நான் பண்ணேன்னா எனக்கு தான் பழிவாகும் இல்லையா? எதை மாற்ற முடியாது? இந்த குலத்தினுடைய மரபுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மரபை என்னால் மீற முடியாது. மீறினா என்ன ஆகும்? அந்த மாற்றங்கள் ஏற்பட்டால் எனக்கு தான் பிரச்சனை. ஆகவே அதை நான் மாற்ற முடியாது, அதுதான் மரபு. ஆகவே ராமனுக்கு பட்டம் சூட்டுவது சரி, அதனால நீ அதை பற்றி பேசுவது பொருந்தாது. பிறந்து இறந்து போய் பெறுவதும் இழப்பதும் புகழே, நிறம் திரும்பினும் நியாயமே திரும்பினும் நெறியின் திறம் திரும்பினம் செய் தவம் திரும்பினும் செயிர் தீர் மரம் திரும்பினும் வரன்முறை திரும்புதல் வழக்கோ. இந்த உலகத்துல எது வேணா மாறலாம், சரியா? பிறக்கிறவன் இறக்குறான், திருப்பி வரான், வேற ஒரு பிறவி எடுத்து வரலாம். நீ பெற்ற புகழானது இழந்து மீண்டும் நீ பெறலாம்.
சரியா? பண்ணலாம். நிறம் திரும்பினும் ஒளி உன்னுடைய உடம்பிலே தேகத்தினுடைய ஒளியோ அல்லது தேகத்தினுடைய ஒரு ஸ்கின் டோனை கூட மாத்திக்கலாம், மாறலாம். நேர்மை மாறலாம். நியாயமே திரும்பினோம், நேர்மையா இருக்கிறதே இன்னைக்கு நேர்மையா இல்லைன்னு வச்சுப்போம், மாத்திக்கலாம். நெறியின் திறம் திரும்பினும், நெறியோடு இருந்ததும் கூட நல்வழியில் இருந்து மாறிப்போம். செய் தவம் திரும்பினும், தவம் செய்தவன் கூட மாறி போகலாம். செய்யற்கீர் மரம் திரும்பினும், குற்றம் நீங்கி வீரம் கூட மாறி போகலாம். ஆனால் குல மரபுங்கிறது மாத்த முடியாது. பாருங்க, அந்த காலத்திலே மரபு முறையை எந்த அளவுக்கு அவர்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவத்தை தந்தார்கள். இப்ப பண்டைய காலத்துல அந்த மரபுக்கு எவ்வளவு முக்கியத்துவம், அந்த பழக்கம் எப்படி இருந்தது, அந்த பிராக்டிஸ மாத்தக்கூடாதுங்கிறாங்க இல்லையா? ஏன்னா இதுதான் முறை, இது இப்படித்தான். மேல இருக்கிறவங்க அடுத்த முதல் பிள்ளை என்னவோ அந்த பிள்ளைக்கு தான் கொடுப்பான். அவனுக்கு 4-5 பிள்ளை பிறந்தாலும் அவனுக்கு முதல் பிள்ளை எவனோ அவன் தான் ஆழ்வான். அவனுக்கு 9 பிள்ளைகள் பிறந்தாலும் அவனுக்கு முதல் பிள்ளை எவனோ அவன் தான் ஆழ்வான். இப்படித்தான் இந்த அரசாட்சி போய்கொண்டு இருக்குமே தவிர பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பின்னாடி இருக்கிறவங்க பின்னாடி போய் நிக்கலாம், யுவராஜாக்களாக நிக்கலாம், சக மந்திரிகளாக அவங்க ஏதாவது ஒரு பதவி எடுத்துக்கலாம், ஏதோ பண்ணலாமே தவிர அவர்கள் ராஜாவா வர்றதுங்கிறது கிடையாது. ஒண்ணு எப்ப வரலாம், அந்த முதல் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டா 2வது பிள்ளை வரலாம். அப்பதான் செகண்ட் சன்னுடைய பிக்சரே வரும். புரியுறதா? முதல் பிள்ளைக்கு ஏதோ ஒன்று நடக்குது, அல்லது முதல் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. எப்ப நடக்குது? சந்திரகுலத்துல நடந்தது. யாருக்கு நடந்தது? திருதராஷ்டிரனுக்கும் பாண்டவனுக்கும். அதுதான் பிரச்சனை. திருதராஷ்டிரனுக்கு கண் இல்ல, பாண்டவன் அவனை பார்க்கும் போது பாண்டு பரவாயில்ல, அதனால பாண்டுவை கொண்டு போய் உள்ள வச்சாங்க. ஏன்னா ராஜாவுக்கு கண் இல்லாம உட்கார்ந்து இருக்க கூடாதுங்கிறதுக்காக அவனை தள்ளி வச்சாங்க. தள்ளி வச்சு பாண்டு வைத்தான் அவர்கள் ராஜாங்கத்தை சிம்மாசனத்தில் உட்கார வச்சார். பாண்டு என்ன, பாண்டுவுக்கு உடம்பு சரியில்லாம போய் பாண்டு இறந்து போறான். பாண்டு இறந்த பிறகு யாருக்கு அந்த ராஜ்யம் சேரணும்? பாண்டுவனுடைய முதல் பிள்ளை. அப்படியும் பார்த்தாலும் முதல் பிள்ளை யாரு? தர்மன் தான் முதல்ல, துரியோதனன் 2வது. தர்மன் தான் முதல் பிள்ளை. குந்திக்கு முதல் பிள்ளை பிறந்த பிறகுதான் காந்தாரி இடிச்சுக்கிட்டு பெத்தா. அதான் சொல்றோம். அப்ப அவன் அவன் பொறாமையில பெத்தெடுக்கிறான். அப்ப அவன் 2வது பிள்ளை. அப்படி பாத்தீங்கன்னா துரியோதனுக்கு அங்க அரசாட்சி செய்வதற்கு உரிமையே கிடையாது. அதைத்தானே சொல்றாரு கிருஷ்ணரும். டேய், உனக்கு அரசாட்சி செய்ய உரிமை கிடையாதா? முறை எது? பெரியவனுக்கு தான் இங்க அரசாட்சி, இப்ப பெரியவனுக்கு தான் கொடுக்கணும். திருதராஷ்டிரன் என்ன நினைக்கிறான்? இதை கிராஸ் பண்ணி தம்பிள்ளைக்கு கொடுத்துடணும்னு பாக்குறான். புரியுதுங்களா? இங்க திருதராஷ்டிரன் யார்? ஒரு கார்டியன், அவ்வளவுதான். பாண்டு இல்லாத சமயத்திலே இந்த ராஜாங்கத்தை பார்த்து கொள்ளக்கூடிய பாதுகாவலன் திருதராஷ்டிரன். அந்த திருதராஷ்டிரனுடைய பாதுகாப்புல அந்த ஹஸ்தினாபுரம் இருக்கு. பாண்டுவனுடைய புத்திரர்கள் தர்மனோ எல்லாரும் பெருசான பிறகு தர்மனிடத்தில் அவங்க ஒப்படைக்கணும், ஆனா பண்ணல. அங்கதான் பிரச்சனை வந்து. அதனாலதான் மகாபாரத போர் என்பது ஏற்படுகிறது. எதுக்காக சொல்றேன்? முறை என்பது பெரிய பிள்ளைக்குத்தான் கொடுப்பது. அதனால அந்த முறை மாறாது, மாத்த முடியாதுங்கிற மந்திரி இடத்தில் அழுத்தம் திருத்தமா என்ன அழகா சொல்றா பாருங்க. என்ன வேணா மாறலாம், தவம் கூட மாறி போகலாம், தவம் செஞ்ச தவம் மாறி போகலாம், திறம் மாறி போகலாம், உன் குணம் மாறி போகலாம், நேர்மை மாறி போகலாம். ஆனா முறை மாற முடியுமா? அப்ப பாருங்க என்ன காரணம். பண்டைய காலத்துல அந்த முறைக்கு என்ன முக்கியத்துவம் தந்தார்கள். இன்னைக்கு போய் முறையை பத்தி பேசி பாருங்க, வழங்காத முறையை தூக்கி போடுங்கன்றோம். அந்த முறைங்கிறதே என்னென்ன தெரியல நிறைய பேருக்கு. இப்ப குடும்பத்துக்கு ஒரு வழக்கம் இருக்குன்னா என்னென்ன தெரியல. குடும்ப வழக்கம் என்ன தெரியாது. குடும்பத்துக்குள்ள என்ன வழக்கம் இருக்கு, என்ன பழக்க வழக்கம் இருக்கு, கிடையாது, எதுவுமே தெரியாது. எப்படி பண்ணணும் தெரியாது. அப்ப இந்த மாதிரி நம்ம பழகிட்டோம். எதுக்கு சொல்ற? அந்த முறை என்பது ரொம்ப முக்கியத்துவம் என்பதை கைகேயி பேசுகின்றாள். பேசின பிறகு போதி என் எதிர் நின்று நின் புன் பொறி நாவை சேதியாது இது பொருத்தனன். ஆய மூடு, நீ என் எதிரில் நின்று
இவ்வளவு நேரம் பேசின பத்தியா, உன் நாக்க அறுக்காம விட்டனே, அதுக்கே சந்தோஷப்படும். புறம் சிலர் அறியின் நீதி அல்லவும் நெறிமுறை அல்லவும் நினைத்தாய் ஆதி ஆதலின் அறிவு இலி அடங்குதி என்றாள். உனக்கு நல்லது என்னங்கிறது தெரியல, நீதி நெறி என்னன்னு தெரியல, தெரியாம ஏதோ பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிற பைத்தியம் மாதிரி, அறிவில்லாதவள் மாதிரி பேசி கொண்டிருக்கிறாள். அடங்குதி, அடங்கு, ஆய மூடு என்று மந்தராவை கைகேயி அடக்குக பார்க்கிறாள். இத்தனை நேரம் அவ என்னென்னமோ பேசி அடிச்சு பார்த்தான். என்ன தெரிஞ்சு போச்சு மந்திரிக்கு? கைகேயி மாறல இல்லையா? பரதனை வச்சு அடிச்சு பார்த்தா நடக்கல. அப்புறம் நீ நாளைக்கு ஒண்ணுமில்லாம போயிடுவேன்னு பார்த்தா நடக்கல. என்ன உனக்கு காசே இல்லாம போயிடும், உன் பிள்ளைக்கு திறமையெல்லாம் வீணா போயிடும்னு பார்த்தா நடக்கல. எதுவுமே நடக்கல. கைகேயினுடைய மனம் கொஞ்சமும் மாறவில்லை. அப்போ அடுத்த வகை என்ன செய்யணுங்கிறது யோசிக்கிறார். அதுக்கான வழிமுறையை அவள் செய்ய ஆரம்பிப்பார். அது என்ன பண்ண போறாங்கிறத வரக்கூடிய வகுப்புல பார்ப்போம். என்ன பண்ணுவா, என்ன மாதிரி அவ எப்படி எந்த மாதிரி சொன்னா அந்த மந்தரை கைகேயை அடைக்க முடியுங்கிறத பேசுவோம். அந்த இடத்திலேதான் கைகேயி மனம் மாறுகிறது. தூயவள் சிந்தை திரிந்ததுன்னு போடுவான் கம்பன். எப்படி வார்த்தை சார்? திரிதல்னா பெரிய விஷயம் சார், புரியுறதா? தெரியறதுன்னா பெரிய விஷயம், புரியுறதா? பால்ல ஒரு சொட்டு தயிர் விழுந்த பொறையேத்துறதுன்னு பேர். தமிழ்ல சில வார்த்தைகள்லாம் இருக்கு, நம்ம அந்த பழக்கத்திலே வர்றது இல்லை. பொறையேத்துறதுன்னு பேர். பொறையினா என்ன அர்த்தம்? அது கெட்டியா போறதுதான் தயிர், கெட்டு போறது இல்லை. நல்லா ஞாபகம். பாலை வேற ஒரு வடிவத்திற்கு மாற்றுவது, தண்ணீராக இருந்து திராவக பொருளாக இருக்கக்கூடிய பாலை பொறையேற்றுவது என்று சொன்னால் கெட்டியாக தயிராக மாற்றக்கூடிய ஒரு பதத்திற்கு பொறையூற்றுவது என்று பெயர் தயிருக்கு. சரியா? அதே பாலில ஒரு துளி விஷம் பட்டா பால் திரிந்ததுன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? உங்களுக்கு வார்த்தை பாருங்க. பால் திரிந்தது. திரிந்ததுன்னா என்ன? பால் தன்மையை மாற்றி விட்டது ஒரு சின்ன விஷம் பட்ட உடனே. அப்ப அதுக்கு பேரு திரிந்தது. அதுதான் வார்த்தையை யூஸ் பண்ண போறான் கம்பன். தேவியின் தூய சிந்தை திரிந்ததுன்னு சொல்லுவான். திரிந்ததுன்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் தூய்மையாக இருந்தவள், பால் போல் இருந்தவள், வெண்மையாக இருந்தவள் மனம் அப்படியே மாறும். மந்தரை சொல்றதுக்கு மாறி போகும். காரணம், அப்படி ஏதோ ஒண்ணு ஸ்ட்ராங்கா சொல்ல போறா. அது என்ன ஸ்ட்ராங்கா சொல்ல போறாங்கிறத பார்ப்போம். சரியா? ஆகவே அதை பற்றியான விஷயங்களை அடுத்த வாரத்தில் படிப்போம். நன்றி.